வணக்கம். மூன்றாவது சக்கரம் மணிப்பூரக சக்கரம். மணிப்பூரக சக்கரம் என்பது அமையப்பெற்ற இடம் தொப்புள் பகுதியில் அமைந்துள்ளது. மணிப்பூரக சக்கரம் என்றால் மணிப்பூரகம் என்றால் ஆபரண நகரம் என்று பெயர். இந்த தொப்புள் பகுதியில் அமைந்துள்ள இந்த மணிப்பூர சக்கரம் எதனால் அடைபடுகிறது என்றால் கவலைப்படுவதனால் அடைபடுகிறது. இந்த இடத்துல தான் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அமிலம் சுரக்கக்கூடிய இடம், உணவை ஜீரணம் பண்ணக்கூடிய இடம் அந்த மணிப்பூரக சக்கரம் தான். அதை ஆன்மீக ரீதியாக சொன்னோம்னா ஜடராக்னின்னு சொல்லுவாங்க. இந்த மணிப்பூரக சக்கரத்தை தூய்மைப்படுத்தணும். இந்த மணிப்பூரக சக்கரத்தை தூய்மைப்படுத்துவதற்கு வேறொரு வழியும் உண்டு. இந்த ஆயில் புல்லிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, காலையில் எந்திரிச்சோடனே நல்லெண்ணெயை வாயில் ஊற்றி கொப்பளிச்சு கொப்புறோம் இல்லைங்களா, அந்த ஆயில் புல்லிங் பியூர் நல்லெண்ணெய் எடுத்து காலையில் எந்திரிச்சு ஆயில் புல்லிங் பண்ணையில் கூட மணிப்பூரக சக்கரம் சுத்தமாகும். மெயினாக கவலைப்படக்கூடாது. எல்லாமே மனப்பழக்கம்தான். நம்ம கவலையை தூக்கி போட்டு எப்பொழுதும் ஆனந்தமாக வாழையில் நமக்கு மணிப்பூரக சக்கரம் புனிதமாக இருக்கும். ரொம்ப பாருங்கள், யாராவது வீட்டில் உறவு முறைகளில் இறந்துட்டோம்னா பாருங்கள், சாப்பிட மாட்டாங்க பாருங்கள். காரணம் என்னென்னா, மணிப்பூரக சக்கரம் லாக் ஆகிரும், ஜடராக்கினி சுரக்காது, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் ஊறாது, சாப்பிடவே மாட்டாங்க. 2 நாளைக்கு 3 நாளைக்கு கூட சாப்பிட மாட்டாங்க. காரணம் என்னென்னா, மணிப்பூரக சக்கரம் லாக் ஆகிடுச்சு. அதனால் கவலையை எடுத்துட்டு நல்ல ஆனந்தமாக வாழணும். கவலைப்படுற கவலை ஒரு வலை, சந்தோஷம் ஒரு தோஷம், ஆனந்தம் ஒன்றுதான் நிலையானது. ஆனந்த ஊற்றை திறந்து